நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்டா நல்லது, அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அப்படின்றாங்க. ஆனால் ஒரு பக்கம் அவங்க சொல்கிறது கரெக்டு தான், நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்றது. ஆனால் அந்த ப்ரோட்டீனை உங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியாத பட்சத்தில் இது தேவையில்லாமல் யூரிக் ஆசிடாக உடம்புல தங்கி அனாவசிய பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் எப்பயுமே உங்களால் ஜீரணம் பண்ணக்கூடிய புரோட்டீன்கள், அது பியூரின் ரிச் ப்ரோட்டீன்ஸோ மற்ற ப்ரோட்டீன்ஸோ உங்களால் ஜீரணம் பண்ணக்கூடியதா என்றதை பார்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம். பொதுவாகவே நான்வெஜ் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் பியூரின் ரிச் ஃபுட்டில் வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆக தான் சொல்கிறாங்க. பிளான்ட் சோர்ஸாக இருக்கிற பியூரின் ரிச் ஃபுட் வந்து அவ்வளோ அதிகமாக இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸை அதிகரிக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வந்து இது மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும், எனக்கு ஏதாவது ஒரு நான்வெஜ் சாப்பிட்டாலே இது மாதிரி வலி வருதுன்னா கூடுமான வரைக்கும் பிளான்ட் ரிச்சாக இருக்கிற நீங்கள் இந்த ப்ரோட்டீன் சோர்ஸை சாப்பிட்லாம். இந்த கொண்டக்கடலை, மூக்குக்கடலை இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மூக்குக்கடலை, இந்த ராஜ்மா, கிட்னி பீன்ஸ், இது மாதிரியான பீன்ஸுகளை எல்லாமே யூஸ்வலாக ட்ரை ஃபார்மில் வரும். இது வந்து ஒரு 8 to 10 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இது ஒரு 5-6 விசில் வேக வச்சுட்ட பிறகு நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு அதோட தோல் வந்து ஜீரணமாகாது. தோல் ஜீரணமாகாத பட்சத்தில் யூரிக் ஆசிட் லெவல்ஸ் ஜாஸ்தியாகி வலி வரலாம். அதனால் இந்த கொண்டக்கடலையை நீங்கள் ஒரு 6 விசில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த தோல் உறிஞ்சி வரதை நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி சிரமம் பார்க்காம அந்த தோலை உரிச்சிட்டு அந்த கடலையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஜீரணம் நல்லா ஆகும், தேவையில்லாமல் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸும் உடம்புல சேராது.